வணக்கம் நண்பர்களே. டெனிஸ் டிடரோ என்கிற தத்துவ ஞானி, அவர் ஒரு கடவுள் மறுப்பாளரும் கூட. அவர் கடவுள் இல்லை என்பதை அவருடைய ஆடியன்ஸிற்கு நிரூபிக்க ஒரு வினோதமான ஆர்குமெண்ட் ஒன்றை வைத்திருந்தார். அதை மக்கள் மத்தியில் பயன்படுத்தி விவாதம் செய்யும் போது கடவுளின் ரியாக்ஷன் தான் என்ன? ஃப்ரீட்ரிக் நீஷே கடவுள் இல்லை, கடவுள் இறந்து விட்டார் என்று சொன்னபோது கடவுள் அதற்கு எந்த மாதிரி எதிர்வினையாற்றினார்? இந்த இரண்டு தத்துவ ஞானிகளுக்கும் கடவுள் எந்த மாதிரியான பதிலடி கொடுத்தார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல ஓஷோ தனக்கே உரிய பாணியில் நகைச்சுவை கலந்து என்ன சொல்ல வருகிறார் என்று பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம ரெட் கிராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் please subscribe. Now let's go into the video. You can deny God, but God never denies you. Friedrich Nietzsche கடவுள் இல்லை, கடவுள் இறந்து விட்டார். There is no God, God is dead என்று முழங்கினார். ஆனால் கடவுள் என்னவோ அமைதியாகவே தான் இருந்தார். அதை கேட்டு கடவுளுக்கு கோபம் வரவில்லை. இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் கடவுள் அவரை கடிந்து கொண்டிருப்பார். நான் ஒரு கடவுள் மறுப்பாளரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரது பெயர் டிடரோ. அவர் எப்போதும் கடவுள் இல்லை என்று வாதாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதற்காக அவரிடம் ஸ்பெஷலான ஆர்குமெண்ட் இருந்தது. அவருடைய பார்வையாளர்களுக்கு முன்னால் தன்னுடைய பாக்கெட் கடிகாரத்தை எடுத்துக்கொள்வார். அதை கையில் எடுத்துக்கொண்டு, இப்போது நேரம் 8:30 ஆகியிருக்கிறது. ஸோ ஹலோ காட், நீங்கள் தூணிலும் துரும்பிலும் இருப்பது உண்மை என்றால் இப்போது நீங்கள் இந்த இடத்திலும் இருந்தே ஆக வேண்டும். பிகாஸ் யூ ஆர் எவ்ரிவேர். ஸோ நீங்கள் இருப்பது உண்மை என்றால் எனக்காக ஒரு காரியம் செய்யுங்கள். இந்த கடிகாரத்தை குறைந்தது 5 நிமிடமாவது நிறுத்தி வையுங்கள். அது போதும், நீங்கள் இருப்பது உண்மை என்பதற்கான சாட்சி என்று சொல்வார். His whole life he used that argument. மக்கள் தங்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு கடவுள் ஏதாவது செய்வார் என்று காத்திருப்பார்கள். ஆனால் ஒரு முறை கூட கடவுள் அவருடைய கடிகாரத்தை நிறுத்தவில்லை. நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே போகலாம், பட் God never denies you. நீங்கள் உண்மையை மறுத்து கொண்டே போகலாம், பட் truth never refutes you. நீங்கள் மறுதலிப்பது குழந்தைத்தனமானது. உண்மை உங்களை மீண்டும் மீண்டும் வந்து சந்தித்து கொண்டேதான் இருக்கும். அது களைப்படைவதே இல்லை. வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து பார்த்திருந்தீர்கள் என்றால் ட்ரூத் உங்களை வந்து எத்தனையோ முறை சந்தித்திருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். எப்படி மனிதர்கள் உண்மையை மறுதலிக்கிறார்கள்? ஏன்? முதலில் அவர்களுடைய பொய்தான் அவர்களுடைய மூலதனம். உங்கள் வாழ்க்கையே உற்று பாருங்கள். பொய்களில் நிறைய இன்வெஸ்ட் செய்திருக்கிறீர்கள். உண்மையை தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம், உண்மை உங்களுடைய அரண்மனையை சுக்கு நூறாக்கிவிடும். உங்கள் கனவுகளை நொறுக்கிவிடும். உண்மை நீங்கள் இதுவரை நம்பி இருந்தவற்றை தவிடு பொடியாக்கிவிடும். உங்களுக்கே உங்கள் மனதின் அடி ஆழத்தில் நீங்கள் பொய்களில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரியும். ஆனால் அதுதான் உங்களை பொறுத்தவரையில் அழகானது, சௌகரியமானது. They are nice. நீண்ட காலம் அதில் வாழ்ந்து விட்டீர்கள். ஸோ அவை இல்லாமல் வாழ்வது கடினம்.